மிதுன ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட நற்பலன்களை தரப்போகுது, அதற்கான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சனி பகவான் மார்ச் 29 கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த ஆண்டு சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்காரர்களுக்கு அதீத நற்பலன்களை தரப்போகிறாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். 2025 சனி பெயர்ச்சியானது மார்ச் 29 நடைபெற இருக்குது. சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அடுத்த 2.5 ஆண்டுகளுக்கு, அதாவது 2027 ஆண்டு ஜூன் மாதம் வரை அவர் மீன ராசியில் தான் சஞ்சரிக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறேன். பொதுவாக ஒரு ராசியில் அதிக காலம் இருக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அது நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் எப்படிப்பட்ட நற்பலன்களெல்லாம் நமக்கு தரப்போகிறாரு அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். நீதிமான், தர்மகாரகன் அப்படின்னு அழைக்கப்படுபவர் தான் சனி பகவான். மனிதன் செய்யக்கூடிய கர்மங்களுக்கு ஏற்ப சுப பலன்களையும் அசுப பலன்களையும் கொடுப்பவர் தான் சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் என்று சொல்லும் அளவுக்கு பலம் வாய்ந்த கிரகம் அப்படின்னு தான் சொல்லணும். 12 ராசிகளில் எந்த ராசியில் சனி பெயர்ந்தாலும் அதற்கு முந்தைய பிந்தைய ராசிகளை அதிக அளவில் பாதிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீதி, நேர்மை, தர்மம் ஆகியவற்றுக்கு உதாரணமான கிரகம் அப்படிங்கிறதுனால நல்லது கெட்டது இரண்டின் தாக்கமுமே அதிக அளவில் இருக்குங்க. அதனால் மக்கள் சனி பெயர்ச்சியை அதிக அளவு உற்று கவனிப்பாங்க. அந்த வகையில் இந்த சனி பெயர்ச்சியில் மிதுன ராசிக்கு எந்த விதமான நற்பலன்கள் கிடைக்க போகுது, எந்த விதமான சுப காரியங்கள் நிகழப்போகுது அப்படிங்கிறதையும் அவங்களுடைய கெடு பலன்களையும் நம்ம பார்க்க போகிறோம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல வராருங்க. கர்ம சனி நடைபெற இருக்கிறதுனால அவங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு சென்று சுவாமி வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்ல பலனை தருங்க. எதிரிகள் பிரச்சனைகள் எல்லாமே தீருங்க. சத்ரு பிரச்சனை தீரும். தேக ஆரோக்கியம் ரொம்பவே நல்லா இருக்கும். இரத்த அழுத்த பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குதுங்க. இரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் வாய்ப்பும் அதிகமாக இருக்குது. அதனால் ரொம்பவே மன அமைதியுடனும் எல்லா செயல்லையும் ஈடுபடுறது ரொம்ப நல்லதுங்க. நிறைய தெய்வ காரியங்களில் ஈடுபடும் வாய்ப்பு உங்களுக்கு உருவாகக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுதுங்க. பெரியவர்களுடைய உடலில் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்கிறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அனைத்து விதமான நல்லதுமே நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைய போகுது. அனுகூலம் உண்டாகுங்க. துணை அல்லது துணைவியாருக்கு இருந்து வந்த மன கஷ்டங்கள் எல்லாமே தீருங்க. குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். பிரிந்த தம்பதியினராக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியாக வாழக்கூடிய காலகட்டம் சீக்கிரமே வரப்போகுது. பிள்ளைகள் விஷயத்தில் அனுகூலம் உண்டாக போகுது. பிள்ளைகளினுடைய படிப்பு, உத்தியோகம், வியாபாரம், தொழில் அனைத்துலேயுமே நல்லது நடக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைய போகுது. மிதுன ராசிக்காரர்களை பொறுத்தளவில் வீட்டில் இருந்தால் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் யோக காலமாக இருக்க போகுது. 10ஆம் இடத்துல பாவி இருப்பது பெரிய அனுகூலம், பெரிய அதிர்ஷ்டத்தை உண்டாக்கும். சாதாரணமாக இருந்த உங்களுக்கு எதிர்பாராத அனைத்து அதிர்ஷ்டங்களும் உண்டாக போகுது. தைரியமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குங்க. 27 ஆண்டுகளாக பார்க்காத அனைத்து நற்பலன்களையும் நீங்கள் பார்க்கக்கூடிய காலமாக இருக்க போகுது. இனி எல்லா விதத்துலேயுமே முன்னேற்றம் உண்டாகக்கூடிய காலமாக உங்களுக்கு அமையுங்க. ஆரோக்கியத்தில் ஆனால் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்பவே அவசியங்க. சுப காரியங்களை உடனுக்குடன் செய்வது நல்ல பலன்களை தரும் அப்படின்னு சொல்லுவாங்க. கெட்ட காரியம் செய்கிறதுக்கு தான் யோசிக்கணும், நல்லது செய்கிறதுக்கு எதுக்கு யோசிச்சுக்கிட்டு அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதை தாங்க நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
குறிப்பாக சீக்கிரமே திருமணம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க. அதன் மூலம் நல்ல முன்னேற்றத்தை காண்பீங்க. புத்திர சந்தான அனுகூலம், துணை அல்லது துணைவியார் அனுகூலம் உண்டாக வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாருடனான மகிழ்ச்சி உண்டாக போகுது. கடல் கடந்த பயணம், வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம் உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. அதற்கான விசா எடுக்கக்கூடிய முயற்சிகள், அந்த மாதிரி எல்லா முயற்சியிலையுமே நீங்கள் வெற்றி பெறுவீங்க. அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு உண்டாக போகுது. யோகமான காலமாக இருக்கும் அப்படின்னு தாங்க உங்களுக்கு சொல்லணும். மருந்து மாத்திரைகளை சரியாக எடுத்துக்கணுங்க. தூக்கத்தை கெடுப்பது மன அழுத்தத்திற்கு உங்களை ஆளாக்குங்க. அதனால் குறைஞ்சது 8 மணி நேரமாவது தூங்குங்க. குடும்ப மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று மருந்து மாத்திரை எடுத்து நன்றாக தூங்குவது நன்மையை பயக்குங்க. அதனால் உங்களுக்கு மன உளைச்சல் குறையுங்க. கோயில் உழவார பணிகளை மேற்கொள்வதனால உங்களுக்கு நல்ல நற்பலன்கள் உண்டாகுங்க. கோயில் கட்டுவது, ஆன்மீக பெரியோர்களை சந்தித்து அதுக்கான முயற்சியில் ஈடுபடுறது, இது எல்லாமே உங்களுடைய தீய பலன்களை கட்டுப்படுத்தி உங்களுக்கு எல்லா விதமான நற்பலன்களையும் தர வாய்ப்பு உண்டாக்குங்க. நன்றி, வணக்கம்.